இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நீங்க வந்து கூட வாய்ஸஸ் மட்டும்தான் இவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்க, அதாவது வாய்ஸஸ். ஆனா முதல் முறையாக நாங்க இந்த ஃபேஸஸ் ரிவீல் பண்றோம். நான் தான் உங்க சீரியார், இவர் தான் நம்ம டைட்டன். சரி, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு சொல்லுங்க டைட்டன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் பீஸ் தமிழ் டப் ரிவ்யூ தான். அது எங்க பேசுறீங்க, மனசு இல்லாம புண்ணா இருக்கு. ஆனா பரவாயில்ல, அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா மோசமா தான் இருக்கு. சரி, நம்ம அது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, வெறும் லேண்ட் ஆஃப் வானவை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறானுங்க தமிழ் டப்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓஜி சீன்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. என்ன பண்றது, உங்களோட கருத்து அதை பத்தி மிஸ்டர் டைட்டன்? இன்ட்ரோடக்ஷனே இல்லை. இன்ட்ரோடக்ஷனே இல்லையா? ஸ்டார்டிங்ல ஹெல்த், ஃபேம், பவர் சொல்லிட்டு ரோஜர்னு ஒருத்தரை காட்டுவானுங்க. 富、名声、力、この世のすべてを手に入れた男、海賊王ゴールドロジャー。எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து வானவுல போயிடுவாங்க. போயிட்டு அப்படியே கப்பல்ல இருந்து வருவானுங்க, வந்துட்டு ஜோரோ காட்டுவானுங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துல நான் புதுசா ஒன் பீஸ் பாக்குறவனா இருந்தேன்னா எங்க இருந்தா இவங்கலாம் வந்தானுங்க, திடீர்னு கப்பலுக்குள்ள இருந்து ஏதோ நாட்டுக்குள்ள வரானுங்க, அப்படி இருக்குமே, அதுக்கு என்ன பண்றது? அது நீ மட்டும் நீனோட சாமியார் வந்தாரு. என்னங்க சொல்றீங்க டைட்டன்? அப்படி இல்லாம பண்ணாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்கல வியூவர்ஸ் ஒன் பீஸ் அந்த தமிழ் டப்பு. நான் வந்து அப்போ கொஞ்சம் ஒரு விஷயமா வெளியே போயிருந்தேன், அதனால பாதியில இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம டைட்டன் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா சீரியஸா உட்காந்து அவர், ஏன்னா அவர் அவ்வளவு ஒன் பீஸ் ஃபேன், அவரு அனிமே ஃபேனும் கூட. ஆனா அவங்க ட்ரைலர் வந்து லேண்ட் ஆஃப் வானோல இருந்து கூட போறேன்னு சொன்னப்பே வந்து எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனக்கவலை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஓஜி சீன்ஸ் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிமெம்பரா இருக்கிற ஒரு ஓஜி சீன் ஏதாச்சும் சொல்லுங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டாங்களே இவங்க இந்த பியூஸா பாக்குற வியூவர்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்க இதை சொல்லுவீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூஃபியா போகும். அதுல இருந்து என்ன ஆகும்னா, ஆர்லாக் பார்க்ல வந்து செம்ம வெயிட்டா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் 37 எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? அது வந்து ஒரு மாசா சீனா இருக்கும். ஜோரோட அந்த ஸ்கிராட்ச் எல்லாம் வரும் பாத்திருக்கீங்களா? அது அப்படியே ஆர்லாக் ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ணுவாங்க வந்துட்டு அப்படியே அந்த கண்ணிலே காட்டுவானுங்க, அவன் இந்த அளவுக்கு அடிப்பட்டவன் மொத்த க்ரூவையும் வந்து ஸ்லாஷ் பண்ணானா அப்படி சொல்லிட்டு அந்த ஓஜி சீன்ஸ் எல்லாம் வரும். ஃபுல்லாவே பயங்கரமா அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். பட் இது எதுவுமே வந்து அதுக்கு தெரியாது. யார் இவன் ஜோரோ திடீர்னு வரானு, யார் இவன் லூஃபி, என்ன 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 கேரக்டர் பேர் கூட தெரியாது யாருக்கும், எதுவுமே தெரியாது. வருவான் வந்துட்டு எதோ பேசிட்டு இருப்பானுங்க, எதோ பண்ணுவானுங்க. திடீர்னு பார்த்தனா சின்ன கத்தி ஸ்லாஷ் பண்ணுவான். அவன் எப்படி அதை கத்துக்கிட்டான், என்ன ஹாக்கி யூஸ் பண்ணானா, எதுவுமே தெரியாது அவங்க யாருக்குமே. அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ரைட்டு. எனக்கு அப்படி பார்த்தும் போது எனக்கு இந்த பார்த்த ஓஜி சீன் தான் நிறைய இருக்கு. பட் அதுல வந்து எனக்கு வந்து அது சீன் சொல்றத விட அந்த ஒரு பீஜம், அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்லாங் பார்க்ல வந்து இந்த மாதிரி அந்த நாமிய வந்து ஏமாத்திரும் ஆர்லாங். இந்த மாதிரி நீ காசு தந்தா நான் தரேன்னு சொல்லியிருப்பான், அந்த நாட்டியான தரமாட்டான். அப்போ நாமி வந்து கத்தி எடுத்து அவ கையிலேயே குத்திப்பா சதகுன்னு. அப்ப நம்ம லூஃபி வந்து அத கத்திய புடிச்சிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நாமி சொல்லும் போது அவன் வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படி நடந்து போவான். நடந்து போகும்போது நான் 3 பேரும், யார் யாருன்னா ஜோரோ, உசோப்பு, சாஞ்சி, இவங்க 3 பேரும் அங்க இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் வந்து இவன் வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு நம்ம நடந்து போவோம். அந்த ஓவர் டேக்கிங் பிஜிஎம்னு ஒன்று வரும், அதுல நான் அடிக்ட் ஆனேன். ஓவர் டேக்கிங் பிஜிஎம் என் போனோட ரிங்டோன் கூட இப்போ இந்த ஓவர் டேக்கிங் பிஜிஎம் தான். அந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க நேராக வானோவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா வானோவில் இருந்தா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, அந்த டிவி சைஸுக்கான ஃப்ரேம் கரெக்டா இருக்குது. அதனால வந்து இவங்க வானோ வந்துட்டாங்க. ஆனா வானோலையும் தரமான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனா நீங்க தரமான சீன்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணுனா அதுக்கு முன்னாடில இருந்தே நீங்க பாத்துருந்தா அந்த ஃபீலோட நீங்க இதை பார்க்க முடியும். பட் என்ன பண்றது, பரவாயில்ல, புதுசா பாக்குறவங்களுக்கு எதுவும் தோணாது.
ஆனா என்ன ஒரு சில இடத்துலலாம் வந்து எங்க இருந்து இவங்க எல்லாம் வந்தாங்க, என்ன ஆச்சு, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாது. அப்படியே பிளாங்கா பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது பாத்துக்கலாம், அது எதுவும் இல்ல. சரி, இப்ப நம்ம வந்து இந்த தமிழ் டப்குள்ள வந்துருவோம். இந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு மிஸ்டர் டைட்டன், என்ன சொல்லுவீங்க நீங்க? பாசிட்டிவா பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அது வந்து எப்படி கிரிஞ்சா இல்ல இந்த மாதிரி எப்படி கோமு கோமுனோ துப்பாக்கி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கடல் தீவிரவாதி ஆக போறேன். பட் இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்லிங், பிஸ்டல் எல்லாமே அந்த தவிர்க்க முடியாத இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் வந்து அப்படியே போட்டாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். அதெல்லாம் நல்லா இருந்தது. டைலாக் டெலிவரியும் சூப்பரா இருந்தது எல்லாருக்கும் வந்து. பட் வாய்ஸஸ்ல தான் பயங்கரமா அடி வாங்குறாங்க இவங்க. அது எப்பயும் நடக்கிறதுதான். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கூஃபியான வாய்ஸ் கொடுக்கணும் அவனுக்கு, மன மெச்சூரிட்டியான வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அவனுக்கு வந்து இந்த எம்ஹெச்ல வர டேக்கோட வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னடா இது, என்ன நடந்ததுன்னே தெரியலையே. வந்து இந்த மாதிரி டப் பண்ற அனிமேஷன் டப் பண்ற டப் பண்ற வாய்ஸ்லாம் வந்து அந்த ஒரே கேரக்டர் தான் எனக்கு தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்கும் இந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டான வயசே கொடுத்துறாங்க. அது கொஞ்சம் இவங்க பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நாமி வாய்ஸ், அது நாமி வாய்ஸை பத்தி நீங்க பேசாதீங்க டைட்டன், வேணாம் அதை பத்தி பேசாதீங்க. ஒரு வழி இல்ல, முன்னேறி போயாகணும். கேரட், சீக்கிரம் ஏதாவது உதவி பண்ணு. அப்புறம் எனக்கு சாஞ்சி வாய்ஸ் வந்து பிடிக்கல சொல்ல போனா. கோய் மீன்களுக்கு கடல்ல என்ன வேலை இருக்கு? அப்புறம் வந்து பிராங்க் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேட்டோன்னே ஒரு மாதிரி பீமாங்கிறது தான் இருந்தது வாய்ஸ் அவனுக்கு. பட் இருந்தாலும் ஓகே, டைலாக் டெலிவரி படி அவங்க வந்து சூப்பரா எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிருந்தாங்க. என்னையா கூப்பிட்ட? ஆமா முதலாளி, ஏன் ஏதாவது பிரச்சனையா? சைட் கேரக்டர் வாய்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரூக்கோட வாய்ஸ் கேட்கும் போது ஜக்கி ஜான் பார்த்திருப்பீங்க நீங்க. அதுல வந்து ஒரு முகமுடி இருக்கும், பின் புல்லன்னு சொல்லிட்டு, எனக்கு தேவையான அதுபுஜ தேகம் கிடைச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைலாக் சொல்லுவான். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு நம்ம ப்ரூக்கோட வாய்ஸ், என்ன சொல்றதோ. ஆனா அந்த ப்ரூக்கோட ஸ்மைல் இன்னும் இவங்க உடல, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது கொஞ்சம் ஐகானிக்கான ஸ்மைலு, அது என்னன்னு தெரியல. சாப்பர் சாப்பர் சாப்பர்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதுல. ஒன் பீஸ் இப்போ வரைக்கும் பார்த்துன்னு இருக்கிறவங்க, ஒன் பீஸ் கேட்ச் அப் பண்ண ஃபேன்ஸுக்கு சாப்பர் யாரு, அதோட வாய்ஸ் என்னன்னு தெரியும். அத வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல, என்ன பண்றது, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டிக்கா வேற யாரு இருக்கா, பிராங்கி சொன்ன மாதிரி பீமா வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. உசோப் வந்து என்னடானா அந்த அம்மா கண்ணே கொஞ்சம் நவரே அப்படின்ற மாதிரிலாம் அதை பேசின்னு இருக்காரு அவர் என்னன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ்லயே ரொம்ப நல்ல வாய்ஸ்னா ரொம்ப இதெல்லாம் சொல்ற முடியாது. ஓகேனா ஜஸ்டிஃபைட் அப்படின்னு சொல்றது ஜோரோக்கு அந்த கொஞ்சம் டார்க் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ராபினுக்கு வந்து கொஞ்சம் சட்டலா போஹான் குக் அவங்க வாய்ஸ் தம்ஸ் அப், அது ரொம்ப மஜாவா இருக்கு. அவங்க வாய்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே சூப்பரா இருக்கு. அந்த சென்ட்டோட வாசனை பயங்கரமா இருக்கு, என்னோட வயித்த புரட்டுது. ஆனா என்ன, அவங்களுக்கும் லூஃபிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி சீன்லாம் ஒன் பீஸ் அந்த அனிமேல வந்து அந்த வாய்ஸுக்கு வந்து நல்லா செட் ஆகும். ஆனா இங்க இவன் லூஃபியோட வாய்ஸுக்கும் இங்க இப்ப இதுல இருக்கிற போஹன் குக்கோட வாய்ஸுக்கும் வந்து ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னா, அவன் வாய்ஸ் அவங்க அனிமேல வந்து லூஃபியை வந்து ஒரு மாதிரி நினைச்சு பார்த்திருப்பாங்க, ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா, அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் இவங்க ரியல்லி எடுத்துன்னு வந்துட்டாங்க. கூஃபியான இதுல அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, அது அப்படி இருக்குது. அதனால அது கொஞ்சம் நல்லா இல்ல. மித்தபடி ஓகே, ஆனா ரொம்ப கிரிஞ்சாலாம் எடுத்துன்னு போல, நல்லா தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. அது என்ன 5 எபிசோடு இப்போதைக்கு விட்டுருக்காங்க. மித்த போக போக இந்த கைடோவோட வாய்ஸ், பிக் மாமோட வாய்ஸ், கிட்டு லா, நீங்க சொன்ன மாதிரி லாஃப், ஒருத்தரோட லாஃப் ஐகானிக்கான லாஃப். அவங்க லாஃப் எல்லாம் எப்படி எடுத்துன்னு வர போறாங்கன்னு தெரியல. ஏசோட வாய்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க, அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அந்த ஒட்டாமாவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் வேற மாதிரி பேசுறாரு, திருநெல்வேலி ஸ்லாங் எடுத்துட்டான் அப்படி பேசுறாரு. அதுவும் இல்லாம நம்ம ஏச வந்து மந்திரக்காரன் சொல்லிட்டாரு. மந்திரக்காரன் சொன்னாரு, என்ன சொன்னாரு, அப்படிதான் சொன்னாரு. மந்திரக்காரனுக்கு வெயிட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாரு ஒட்டாமாவை பார்த்து. என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒட்டாமாவோட வாய்ஸும் வந்து அந்த அளவுக்கு கியூட்டா இல்ல. ஓகே எனக்கு தெரிஞ்சு இவங்க சின்ன அந்த கியூட்டான வாய்ஸ்லாம் சின்ன குழந்தைங்க கேரக்டர் இதுவே கொடுத்துருக்கலாம். பட் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இவங்க எப்படி டப் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா வந்து பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த புதுசா பாக்குறவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இது, இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் சுத்தமா செட் ஆகலைன்ற மாதிரி பாக்குற கேரக்டர் வந்து நாமி. ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், நாமி இது செட் ஆகல. சாப்பர், இவங்க 2 பேருக்கு வந்து புதுசா பாக்குறவங்களுக்கும் செட் ஆகாது இந்த மாதிரி வாய்ஸ். எப்படா சுத்தமா செட் ஆகலடா அவங்க கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அதுதான் கொஞ்சம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மித்தபடி ஓகே தான். ஒன் பீஸ் தமிழ் டப் எப்படியோ அதை மட்டும்தான் எதுவும் நோண்டாமல் இருந்தானுங்க. இப்போ அதையும் நோண்டி எடுத்துன்னு வந்துட்டானுங்க. 5 எபிசோடு விட்டுருக்குறாங்க. ஓகேன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து கேவலமாவும் பண்ணல, அந்த அளவுக்கு டாப் நாச்சாவும் பண்ணல, பட் ஓகேவா பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லதா இருக்கும். ஓகே தான், பரவாயில்ல. எல்லா அனிமையும் எடுத்துன்னு வந்துட்டானுங்க ஒன் பீஸ் தமிழ் டப்புக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி ஒன் பீஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 மணிக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுறாங்க. ஒரு நாளைக்கு 5 எபிசோடு கிட்ட போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இவங்க ஒரு எபிசோடு வந்து 24 நிமிஷம் இருக்குது. ஆனா இவங்க வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு எபிசோடு சீக்கிரமா முடிஞ்சிட மாதிரி. அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை இன்ட்ரோவும் அவுட்ரோவும் இல்லாதனால அப்படி போதா இல்ல எப்படின்னே தெரியல. இல்ல கட் பண்றாங்களா சீன்ஸ் அந்த மாதிரி என்னன்னு தெரியல. ஆனா சீக்கிரமா போயிடுது ஒரு எபிசோடும். டக்கு டக்குன்னு போயிடுற மட்டும் இன்ட்ரோ போடுவாங்க. அப்புறம் எபிசோட் ஃபுல்லா அந்த இன்ட்ரோவையும் நான் இன்னும் பார்க்கல மிஸ்டர் டைட்டன். அவுட்ரோவும் நல்லா தான் இருக்கும். அவுட்ரோ என்னன்னு தெரியல. என்னவோ பரவாயில்ல போட்டாங்க. லேண்ட் ஆஃப் ஆனோ நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய அனிமேஷன்ஸ்லாம் நல்லா பயங்கரமா இருக்கும். புதுசா பாக்குறவங்க பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இடத்துல புரியாம இருக்கும். பரவாயில்ல, இதை பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டிக்கா நீங்க வேணும்னா உங்களுக்கு ஒன் பீஸ் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திடீர்னு ஏசு வரும். ஏசுனே யாருன்னு தெரியாது. ஏச கூட விடுங்க, நீங்க திடீர்னு செத்துட்டானோ எப்படி செத்தான்னு கூட தெரியும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். திடீர்னு வந்து இவன் வருவான். யாரு இவன் வருவான்ற பாருங்க. ஹாக்கி யூஸ் பண்ணுவான் லூஃபி. அது ஹாக்கினா என்னன்னு தெரியாது. பார்த்தவங்களுக்கே ஒழுங்கா ஒரு சில பேருக்கு புரியாது ஹாக்கினா. பார்க்காதவங்களுக்கு வந்து அது எப்படி புரிய போகுது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயம்லாம் புரியல ஒன் பீஸ்ல ஃபுல்லா பார்த்த இதுவே. அதனால வந்து பாதியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி புரியும், எப்படி இது பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஓடா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வானோக்கு அப்புறத்துல இருந்தா ஒன் பீஸ் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல எல்லாம். இந்த ஒன் பீஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வானோ வரைக்கும் வந்து சும்மா ஒரு லூஃபினா யாரு, என்ன பண்றான், இவன் எதுக்கொசரம் இவன் இது பண்றான் அப்படின்ற இவங்க க்ரூ அந்த மாதிரி அந்த இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இன்ட்ரோக்கே வந்து ஒரு 1100 எபிசோடு கிட்ட எடுத்துன்னு வந்துட்டாரு. ஸோ எக்கட்ல இருந்து பார்த்தாலும் புரியும், கரெக்டாக தான் இருக்கும்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால அவர் சொன்னார்னா வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் இதோட ரைட்டர். அதனால வந்து நீங்க வானோல இருந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா என்ன உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் புரியாது சொன்ன மாதிரி. அதுவும் இல்லாம ஒரு சில அந்த பயங்கரமான சீன் ஓஜி சீன்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் கனெக்ட் ஆகாது. அதுதான், மித்தபடி வேற எதுவும் இல்லை. மித்தபடி நீங்க பார்க்கலாம். தம்ஸ் அப், ஒரு பெரிய தம்ஸ் அப் அந்த ஒன் பீஸ் டப் பண்ணவங்களுக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ஒன் பீஸும் முடிஞ்சிடும்ன்றாங்க, பார்ப்போம். ஒன் பீஸ் வந்து ஒன் பீஸ் மட்டும் இல்லை, மித்தபடி நிறைய அனிமேலாம் இருக்குது, அதெல்லாம் கூட பாருங்க. வேற எனக்கு தெரிஞ்சு நருட்டோ தமிழ்ல போடினுக்குது. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் நருட்டோ. டைட்டன் நீங்க? வாட்ச்லிஸ்ட்ல இருக்கு, பாப்போம். அவர் பார்த்தாருன்னா அவர் வந்து நம்ம சேனல்ல வந்து அதை பத்தி ரிவ்யூ போடுவாரு தமிழ் டப். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பட் ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் தட். வேற ஏதாச்சும் அனிமே வந்து இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனிமே பத்தி தெரியணும்னா இல்ல பார்க்கணும்னா இல்ல ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க வந்து பேசுறோம். அதே மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட மூஞ்சை காமிச்சு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி வீடியோ வந்திருக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. நீங்க என்ன சொல்றீங்க டைட்டன்? உங்களோட கருத்துக்கள் பதிவிடுங்கள். ஏதாச்சும் சொல்லுப்பா ஆடியன்ஸுக்கு. அவ்வளவுதான், பாருங்க. எப்படி சொல்றது, நீ கேமரா பாருப்பா ஃபர்ஸ்ட். பாருங்க, தமிழ் ஆடியன்ஸுக்கும் அனிமே ரீச் ஆகுதோ நல்லதுதான். பட் அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் சொல்லுறேன். அதுவும் கரெக்ட் தான். அனிமேலேயே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட வேலைகளையும் பாருங்க. வேலைகள் போக மீதி நேரங்கள்ல அனிமேவா பாருங்க. அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா வீடியோவை? பாய். வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்றோம்.